அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் அமெரிக்கா நாட்டினுடைய அந்த புகழை உலகளாவிய தரத்திற்கு கொண்டு சென்றவர். மேலும் அமெரிக்காவிற்கு பேரும் புகழையும் தேடி தந்த ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். அவருடைய பெயர் கேசியஸ் மார்சலஸ் கிளே. இவருடைய தந்தை பெயரும் அதுதான். இவர் ஜூனியர் கிளே அப்படின்னு சொன்னாதான் அமெரிக்காவில் தெரியும். பிற்காலத்தில் இவருடைய பெயர் எப்படி மாறுச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு உலகளாவிய அளவில் ஒரு ஃபேமஸான பாக்ஸர் அப்படின்னா முபாரக் யாரை சொல்வீங்க? ஃபேமஸான பாக்ஸர் அப்படின்னா யார் நமக்கு ஞாபகம் வரும்? அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். 1942ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள லூயிஸ்வில் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு. பிற்காலத்தில் இந்த அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னா இவருடைய கிராமத்தையும் இவருடைய பேரையும் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு பேரையே வைக்கிறாங்க. லூயிஸ்வில் முகமது அலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நாடு இவருடைய பெயர்ல ஒரு ஏர்போர்ட்டை வச்சிருக்கு. அப்படின்னா இவர் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு புகழ் சேர்த்திருப்பாரு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள முடியும். இவர் எப்படி ஆரம்பத்தில் ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்கிறாரு, இவர் எப்படி ஒரு பாக்ஸரா மாறுறாரு, அதுக்கு பிறகு எப்படி இஸ்லாத்தை ஏற்கிறாரு அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருக்கும்போது இவருடைய சைக்கிள் என்ன சரி யாரோ திருடிடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. அப்ப அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் அதிகாரிகிட்ட இவர் ஜூனியர்கிலே என்ன சொல்றாருன்னா, யார் என் சைக்கிளை திருடுறாங்களோ அவங்களை என்கிட்ட பிடிச்சி கொடுங்க, நான் அவரை நான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிறுவரா இருக்கக்கூடிய அந்த முகமது அலி சொல்றாரு. அதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி, அவர் நான் பிடிச்சி தரதை அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட பலம் வேணும், நீ என்ன செய்ய குத்து சண்டை கத்துக்கோ, அதுக்கு பிறகு நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண உடனே அதோட சேர்த்து நான் யார்கிட்ட போய் கத்துக்கிறேன்னு கேட்கும்போது அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பாக்ஸரா இருந்ததுனால அவரே என்ன செய்யறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செய்யறாரு, அந்த பாக்ஸிங் எல்லாமே அந்த போலீஸ் அதிகாரி என்ன செய்யறாரு கத்து கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு சின்ன சின்ன போட்டிகள்லாம் கலந்துட்டு ஆரம்பத்திலேயே இவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஒரு 10க்கு மேற்பட்ட போட்டிகள்ல ஜெயிச்சிடுறாரு. இவருடைய 18வது வயதுல அமெரிக்கா நாடு என்ன செய்யுது அப்படின்னா நேஷனல் கோல்டன் க்ளோவ்ஸ் லிட்டில் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை இவருக்கு தருது. அந்த நேரத்தில் இவர் 100 போட்டிகள்ல கலந்துருந்தாரு. 100 போட்டிகள்ல கலந்துக்கிட்டு 92 போட்டிகள்ல இவர் ஜெயிச்சிருந்த காரணத்தினால அந்த அவார்டு என்ன செஞ்சாங்க இவர் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்பாக 1960ஆம் ஆண்டுல ஒலிம்பிக் போட்டியில குத்துச்சண்டைக்காக வேண்டி தங்கப்பதக்கமும் வாங்கியிருந்திருந்தார். அதே நேரத்தில் இவருடைய எப்போ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா 1964ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு குத்துச்சண்டை நடக்குது. யாருக்கு அப்படின்னா ஜூனியர் கிளே என்று சொல்லக்கூடிய முகமது அலிக்கும் ஆப்போசிட் சைட்ல சோனி லிஸ்டன் அப்படின்ற நபருக்கும் நடக்குது. இந்த சோனி லிஸ்டன் யாருன்னு சொன்னா இவர் ஒரு கருப்பினத்தராக இருந்தாலும் இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததுனால பொது அமெரிக்காவே தெரியும், அங்க வெள்ளையர்கள் கருப்பினத்தர்கள் அங்க நிறவெறி பாகுபாடு நிறைய உயர்ந்தோங்கி இருந்துச்சு. அந்த நேரத்துல இவர் கருப்பினத்தரா எதிராளி இருக்கு சோனி லிஸ்டன் இது கருப்பினத்தரா இருந்தாலுமே அவர் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்ததுனால அவருக்கு ஆதரவும் அவருக்கு பக்கபலமும் நிறைய இருந்துச்சு. அந்த நேரத்துல மீடியால எந்த அளவுக்கு பொதுவாக மீடியா பத்தி நமக்கு தெரியும், ஒன்றும் இல்லாத ஊதி பெருசாக்குவாங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல முகமது அலியை டம்ப் பண்ணி இவரை இவர் முகமது அலி செத்து போயிடுவாரு, இவர்கிட்ட ஒரு அடி தாங்குவாரா அப்படிலாம் என்ன செஞ்சாங்க. அந்த மாதிரி இவரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சோனி லிஸ்டனை ஃபோக்கஸ் பண்ணி என்ன செஞ்சுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவராக இருந்திருக்கிறார். இதுக்கு இடையில போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இவருக்கு மால்கம் எக்ஸ் அப்படின்ற நபரோட மால்கம் எக்ஸ் யாருன்னு சொன்னா இஸ்லாத்தை பிற்காலத்துல ஏற்ற நபர் தான். அவர் அந்த நேரத்தில் முஸ்லீமா இருந்திருக்கிறாரு. எலிஜா முகமது அப்படின்ற ஒரு முக்கியமான ஆளோடனும் மால்கம் எக்ஸ் உடனும் இவருக்கு முகமது அலிக்கு தொடர்பு இருந்து இஸ்லாத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறார். அப்ப அந்த போட்டிக்கு செல்வதற்கு முன்பாக என்ன செய்யறாரு, அந்த முகமது அலி அவங்க அந்த ஜூனியர்கிலே சொல்லக்கூடிய அந்த முகமது அலி இந்த மாதிரி நான் போட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவர் நீ நல்ல வெற்றி பெற்று வரணும், இந்த உலகம் உன்னை எதிர்பார்த்து இருக்குது, இறைவன் உனக்கு அருள் புரிவான், அல்லாஹ்வுடைய உதவியால் நீ வெற்றி பெறுவ அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புறார். அப்ப ஒட்டுமொத்த அந்த அமெரிக்காவுமே எதிர்பார்த்து இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் முகமது அலி ஜூனியர்கிலே உள்ள நுழையும் பொழுது சாவுறதுக்கு அடியே நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி எதிர் நெகட்டிவ் தாட்ஸா அவர் சொல்றாங்க. இதே நேரத்துல சோனி லிஸ்டன் உள்ள வரும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ஆரவாரம் சுத்தி இருந்த ஆடியன்ஸ்ல ரொம்ப பயங்கரமா சவுண்டு போட்டு அது விதிமுறைகளுக்கு மீறல்னு சொல்லி $2500 சோனி லிஸ்டன் ஃபைன் போட்டதா சொல்றாங்க. அப்ப உள்ள வருது, ஃபைட் நடக்குது.
கிட்டத்தட்ட முகமது இவர் சோனி லிஸ்டன் அடி பயங்கரமா அடிக்கிறாரு. முகத்துல கிட்டத்தட்ட 5-6 குத்துலாம் வாங்கி முகத்துல ரத்தம் வழிஞ்சு ஓடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே நினைச்சிட்டாங்க முகமது அலி அடுத்த ஒரு அடியில செத்துருவாரு, விழுந்துருவாரு, சோனி லிஸ்டன் வின் பண்ணிடுவாரு அப்படின்ற எல்லாருமே நினைச்சிருக்கக்கூடிய நேரத்துல முகமது அலி தன்னுடைய மொத்த பலத்தையும் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யறாரு, ஒரே அடியா என்ன செஞ்சிடறாரு, சோனி லிஸ்டன் அடிச்சு வீழ்த்திடுறாரு. அப்ப அவர் அதுக்கு பிறகு யோசிக்கிறார், எப்படி எனக்கு இப்படிப்பட்ட தைரியம் வந்துச்சு, ஆற்றல் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல இப்ப மால்கம் எக்ஸ் எனக்கு செஞ்ச துவா தான் அப்படின்னா இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்றத நினைச்சு என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு மாறி முகமது அலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்துல நுழையிறாரு. இது மட்டும் காரணம் கிடையாது. அப்ப அந்த நேரத்துல இவர் இந்த குத்துச்சண்டை எல்லாமே நிறைய அமெரிக்காவுக்கு வேண்டி நிறைய விளையாண்டு இது பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவுமே இவர் நிறைய விஷயங்களை கௌரவப்படுத்தியிருக்கு. எப்படி சொன்னா, அந்த ரிங்குக்குள்ள இருக்கும் போது மட்டும் அவர் முகமது அலியை தனக்கு தன் நாட்டுக்கு சொந்தக்காரரா பார்ப்பாங்க. வெளி உலகத்துக்கு வரும்போது அந்த ஃபைட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவர் ஒரு கருப்பினத்தவர், தாழ்த்தப்பட்டவர் அப்படிதான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, உலக புகழ்பெற்ற அந்த மியாமி அப்படின்ற ஒரு கடற்கரை அமெரிக்கால இருக்குது. அந்த கடற்கரையில வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இவர் போனாலுமே உலக புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் கருப்பினத்தவர் என்பதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அங்க அனுமதி கொடுக்கப்படல. அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் தாழ்வு மனதை சம உரிமை கொடுக்காம நிறைய இடங்களை புறக்கணிக்கப்படுகிறாரு. ஒரு சில ஹோட்டல்கள் எல்லாம் இவர் கருப்பினத்தவர் உள்ளவே வரவே கூடாது, வெள்ளையர்களுக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவர் என்னதான் அமெரிக்காவுக்கு வேண்டி பேரும் புகழும் சேர்த்து கொடுத்தாலும் தான் அவமதிக்கப்படுகிறோம், தான் ஒரு கருப்பன் அப்படின்றதுனால தாம் நிராகரிக்கப்படுகிறோம் அப்படின்றத உணர்ந்து இதெல்லாம் ரீசனா என்ன செய்யுது அப்படின்னா இவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமா அமையுது. அதே நேரத்தில் அந்த எலிஜா முகமது மால்கம் எக்ஸ் அவங்களுடைய அந்த இஸ்லாமிய நெறிமுறைகளும் அந்த வாழ்க்கை வழிகாட்டுதலும் இஸ்லாமுடைய வாழ்க்கை நெறிமுறை இவருக்கு மாற்றத்தை கொடுத்து இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இது இஸ்லாத்துக்கு ஏத்ததுக்கு பிறகு இது அமெரிக்கர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. என்ன இவர் கருப்பினத்துல இருந்து நம்ம அடிமை மாதிரி நினைச்சோம், நமக்கு அடிமையா வச்சிருக்கலாம், இப்ப சம உரிமை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு கொடுத்த அந்த பட்டத்தை சாம்பியன் அப்படின்ற அந்த பட்டத்தை திரும்ப வாங்கணும், இது எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றதுக்காண்டி என்ன ஒரு திட்டம் திட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அமெரிக்கா வியட்நாமோட போர் குண்டு போட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரங்கள்ல இவர் அந்த அமெரிக்கா நாடு என்ன செய்யுது அப்படின்னா வாலண்டரியா முகமது அலி என்ன செய்யறாங்க அப்படின்னா நீ வியட்நாம்ல போய் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா ராணுவத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து நீ பணி செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் ஏன் அங்க வியட்நாமுக்கு போகணும், என்னுடைய எதிரிகள் இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு சம உரிமை கொடுக்காத எதிரிகள் இங்கதான் இருக்கிறாங்க, கடற்கரையில் வெள்ளையனுக்கு மட்டும் உரிமை கொடுத்துட்டு எனக்கு அந்த உரிமை கொடுக்காத எதிரிகள் இங்கதான் இருக்கும் பொழுது இங்க உள்ள எதிரிகளுக்கு தான் நான் போராடணும், எதுக்கு நான் அந்த எதிரிகள்கிட்ட போய் நான் போராடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாய்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. இது அமெரிக்காவுடைய அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்குது. எப்படியாச்சும் இது அரசாங்கத்துக்கு இவருக்கு மாறு செஞ்சுட்டாரு, இது ராஜ துரோகம் தேச துரோக வழக்கு அப்படின்ற மாதிரி அவரை கொண்டு கார்னர் பண்றாங்க. கடைசி அந்த நீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு போகக்கூடிய நேரத்துல முகமது அலிக்கு சாதகமா அந்த தீர்ப்பு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவருடைய சாம்பியன் அந்த பட்டம் அவருக்கு திருப்பி கொடுக்கப்படுது. இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இவருடைய ஃபேமஸான ஒரு கோட் என்னன்னா ஐ ஆம் த கிரேட்டஸ்ட், நான் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்ற ஒரு வார்த்தை இவருடைய கோட்ல ஒன்றும் முக்கியமான வார்த்தை. அப்ப இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்றாரு அப்படின்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையில சியாசத் அப்படின்ற பத்திரிகையில எழுதுறாங்க. கிட்டத்தட்ட இவர் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டும் 20 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். அந்த 20 லட்சம் பேருக்கு இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி இவர் செலவழித்த தொகை என்ன சொன்னா அவருடைய ஆண்டு வருமானத்துல $20 கோடி செலவு பண்ணியிருக்கதாக பத்திரிகையில எழுதுறாங்க. அப்ப தன் வாழ்ந்த மாளிகையை என்ன செய்யறாரு அப்படின்னா பள்ளிவாசலா மாத்துறாரு. அதுல குரான் மனன பிரிவுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பிற்காலத்துல இவருக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த நரம்புல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய கையை ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி கை ஆயிருது. அப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறாரு ஐ எம் த கிரேட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தை அவர் மனசுக்கு ரொம்ப ஒரு நெருடலா இருக்குது. அப்ப தனக்கு மேல ஆண்டவன் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அப்ப நான் கிரேட்டஸ்ட் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன செய்ய மனதார ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இஸ்லாத்தை எல்லா மக்களும் கொண்டு போய் பரப்புறாரு. எந்த அளவுக்கு நான் நோட்டீஸ் துண்டு பிரசரை அழிச்சு என்ன செய்யறாருன்னா அதை மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய கையை அந்த சரியில்லாத நேரத்திலையும் ஒவ்வொரு பேப்பர்ல என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கிறார். அது இவர்கிட்ட வாங்குறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காண்டியே அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட அந்த நோட்டீஸை வாங்குறதுக்காண்டியே அதுல இவர் முகமது அலி சைன் போட்டு தர்றாரு அப்படின்றக்காண்டியே நீண்ட வரிசையில மக்கள் வாங்கிட்டு போவாங்களாம். அப்ப அவர்கிட்ட கேட்பாங்க
எதுக்காக வேண்டி நீங்க வந்து வெறுமனே அதை கொடுக்க வேண்டியதானே, உங்க சைன் கை தான் உங்களால சைன் போட முடியலையே, நீங்க எதுக்கு சைன் போட்டு கொடுக்குறீங்க கேட்கும்போது, நான் வெறுமனே கொடுத்தா அது குப்பையில போய் போட்டுருவாங்க, இதே நான் சைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க பத்திரமா வைப்பாங்க, அதனால எனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய கை வலிக்க வலிக்க சைன் போட்டு கொடுக்கறதாக சொல்லப்படுது. அதை தாண்டி 1966ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ல வந்து இவர் வந்து உலகளாவிய வீரனா இருந்ததுனால ஒலிம்பிக்ல வந்து பொதுவாக ஒலிம்பிக் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒலிம்பிக்குடைய அந்த தீபத்தை ஏத்துவாங்க. அப்ப அந்த உலகளாவிய நாடுகள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு இவரை அழைத்து என்ன செய்யப்படுதுன்னா கண்ணியப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இவர் வந்து நிறைய மார்க்க பணிகள் செய்து கொண்டே இருக்கிறாரு. கடைசியில வந்து இவருடைய 2016ஆம் ஆண்டு என்ன செய்யப்படுதுன்னா இவருக்கு மரணம் தழுவுது. தன்னுடைய அந்த மரணத்தினுடைய அந்த மண்ணறையில வந்து இவர் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பது மறுமையில் உனக்கு கிடைக்கக்கூடிய இடத்தின் கொடுக்கக்கூடிய நீ ஒரு வாடகை அப்படின்ற மாதிரி சொல்ற. அதாவது சேவை செய்வதன் மூலமாக நீ மறுமையில நீ உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு வாசகத்தை தன்னுடைய மண்ணறையில எழுதி வைக்கிறாங்க. ஆக இவருடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடியது என்னன்னா, நாம் ஈமான்ல வந்து நம்ம பற்றுதலா இருக்கணும். அதை தாண்டி நம்ம வந்து சேவை மனப்பான்மையோடு இருக்கணும். அல்லாஹ் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, வெறுமனே இபாதத்துகள் மூலமா மட்டும் அல்லாஹ்வை அடைஞ்சிட முடியாது. அல்லாஹ்வை அடைவதற்கு பல விதமான ரூட்டுகள் இருக்குது. அதுல ஒரு ரூட்டு நம்முடைய கல்வி சேவை. நம்ம கல்வி சேவை பல சேவைகள் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நம்ம அடைய முடியும் அப்படின்றது என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த இடத்துல வந்து முகமது அலி அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. எனவே நாம் வாழக்கூடிய காலத்துல அதெல்லாம் முடிச்ச ஆலிம்கள் வந்து 2 விஷயத்துல கவனமா இருங்க. ஒண்ணு ஹிதமத்துல வந்துருங்க, இல்ல சேவை செய்வதற்காக வேண்டிய அரசு பணிகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அதான் வலியுறுத்தி நமக்கு இந்த தாலீமையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.